இன்றைக்கு 19வது நாள். தலைப்பு: இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதலை கொடுக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று தலைப்பை குறித்து சொல்லப்படுகிறார். பகுதி ஏசாயா 63:11 முதல் 14 வரை சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இது காணப்படுகிறது. அதாவது இயேசு இளைப்பாறுதல் தருகிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவற விடுகிற காரியத்தை இங்கே சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறார். ஜனங்களை ஓய்விடத்துக்கு அழைத்து சென்றார். கானான் தேசத்தில் நல்ல கவனிக்கணும், அவர் அழைத்து கொண்டு போக இளைப்பாறும்படியான ஒரு ஸ்தலத்தை தேடினார். அதுதான் எகிப்திலிருந்து கானான். எகிப்திலிருந்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அழைக்கும்போது 6 லட்சம் புருஷர்கள். அப்போ ஆளுக்கு ஒரு மனைவினா 6 லட்சம் மனைவிகள். இப்போ அவர்களை கொண்டு போகிற இடம்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அங்கே விட்டுறாமல் இளைப்பாறும்படியாக ஜனங்களை ஓய்விடத்துக்கு அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். முழு நேரமும் பாதுகாப்பாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இதுக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போனீங்கன்னா இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம், பகல் நேரத்தில் அதாவது மேக ஸ்தம்பம், குளிர்ச்சியாக இன்றைக்கி நம்ம குளிர்ச்சியாக போகிற அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். இப்போ யார் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற அவளை பாதுகாக்கிற ஆண்டவர். அதனால தான் சங்கீதம் 121 சொல்லுவார், இரவில் நிலவாகிலும் பகலில் வெயிலாகிலும் என்ன செய்யாது, சேதப்படுத்தார். நம்ம மேலே எப்போதும் கரிசனையாக இருக்கிற ஆண்டவர், ரொம்ப கரிசனை உள்ள ஆண்டவர், சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது முழு நேரமும் பாதுகாப்பாக இருந்தார். நம்மையும் இயேசு அவ்விதம் நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். இளைப்பாற அழைக்க தான் அந்த புதிய ஏற்பாட்டு சபை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் அப்படின்னா, இதை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அதாவது விரும்பியும் விரும்பாமலுமாகவே நிறைய பேர் இருந்தோம். அதனால தான் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மையும் அவ்விதமாக அழைத்து செல்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏசாயா 63:11 இந்த பகுதி 14 வசனம் வரையில் சொல்லப்பட்ட ஒரு பகுதியாக இது இருக்கிறார். நம்மையும் கூட அப்படி அழைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நடத்த பாதுகாப்பாக இளைப்பாறுகிற தேசத்துக்கு அழைக்க. அது அழிந்து போகிற கானான், ஆனால் இது அழியாத கானான். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான், இங்கே பாலும் தேனுமே அவராகவே இருக்கிற கானான். அங்கே கண்ணீர்கள் துடைக்கப்பட்ட வயல்வெளிகள், ஆசீர்வாதமான காரியங்கள் இருந்தது. அங்கே நம்முடைய கண்ணீரை இல்லாதபடி பாதுகாத்து கொள்ள போகிற ஒரு தேவகுமாரன் அங்கே பரலோகத்தை கட்டி வைத்திருக்கிறார். இந்த கானான் பூமியில் இருக்கிறது, அந்த கானான் பரலோகத்தில் இருக்கிற இந்த கானானில் மக்கள் ஒருவேளை அதாவது துன்மார்க்கமாய் குடிகாரர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த கானில் அந்த காரியமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மை கொண்டு போய் வைத்து இளைப்பாற செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இதுக்கு சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 10வது வசனம், அதாவது 9வது வசனத்திலிருந்து இதை குறித்து அவர் பேசுவார். என்ன சொல்கிறார்? அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். பாருங்க, நமக்கு சொல்கிறோம் என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும், அல்லேலூயா, என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறேன்ல. அவர் சொல்கிறார், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் என்ன பண்ணாரா, நெருக்கப்பட்டார். அதான் உலகத்தில் சொல்லுவாயில்ல, தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். சொந்த பந்தத்தில் கஷ்டம் வரும்போது அவன் ஆடுறானோ இல்லையோ இவன் ஆடுவான். ஏன்னா என் அண்ணன் ஐயோ கஷ்டப்படுறா, ஏன் அக்கா ஐயோ கஷ்டப்படுறா, என் அண்ணன் பிள்ளைங்கள்லாம் இப்படி சாப்பாடு இல்லை, இந்த சதை ஆடும் உறவு. அவங்க சொல்கிறாரு, அவருடைய சமூகத்தில் தூதனானவர் அவர்களை என்ன செய்தாரா, ரட்சித்தார். நமக்கு ஒரு தூதனை வச்சுக்கிறார். பரலோகத்துக்கு ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும், நம்ம ஜபத்தை கொண்டு போகிறதுக்கும் கொண்டு வர்றது, நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கும் கொடுக்காமல் போகிறதுக்கும் அவர் ஒரு தூதனை வச்சுக்கிறார். அவருடைய சமூகத்து தூதனானவர் எப்போதும் என்ன பண்ணுறாரு, அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு கொண்டார். அன்பு நம்ம மேலே இல்லையா, அந்த அன்பின் நிமித்தம். பரிதாபம்னா என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே என்ற பரிதாபம், நான் ஏதாவது செய்யணும், ஆனால் கையில் இல்லை.
உலகத்தில் சொல்லுவான்ல, எதையாவது செய்கிறேன் என் பிள்ளைக்கு இல்லை, ஆனால் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அவர் சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆல்ரெடி நான் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறேன், மனம் திரும்பி எடுத்துக்கிட்டா ஆசீர்வாதம். அது சொல்கிறாரு, அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர் அவர்களை என்ன செய்கிறார், மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி என்ன பண்ணாரா. அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளை நடக்க முடியலன்னா 1 வயசோ 2 வயசோ 3 வயசோ 4 வயசானா கூட தூக்கி இடுப்பு மேலே வச்சுட்டு தன் பிள்ளை கஷ்டம், நான் தூக்கிற வாராஜானை கூட்டு போகிற மாதிரி அந்த 40 ஆண்டுகளும் அவர்களை தூக்கி அவர் தோல் மேலே வைத்து என்ன செய்தாரா, சுமந்தார். எவ்வளோ பெரிய காரியம். இப்போ கீழே சொல்கிறாரு, அவர்களோ கலகம் பண்ணினார்கள். இதான் பிரச்சனை. இப்போ அவர்களோ என்ன பண்ணிட்டாங்க, நல்லா வருவோம் சபையில், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆசீர்வாதமாக இருப்போம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், நல்லா கல்யாணம் நடக்கும், எல்லா காரியங்களும் நடக்கும். திடீர்னு எங்கன்னா ஒரு கிராஸ் பண்ண உடனே டக்குன்னு சொல்லுவோம், பாஸ்டர் சரியில்லைப்பா, சபையே சரியில்லையே, அந்த விசுவாசம் சரியில்லை. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிட்டாங்க, விசனப்படுது. இங்கே பாருங்க, தேவனுடைய நாமத்தை யாரும் வீணில் என்ன செய்யக்கூடாது, வழங்க கூடாது. இவன் சொல்கிறாரு, அவர்களோ கலகம் பண்ணி. பிடிக்கலையா தாராளமாக போயிடலாம். ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கலகம் பண்ணிட்டு இருக்கிற ஆத்தமாக கெடுத்துட்டு போனேன்னு வச்சுக்க, அது உனக்கு மகிமையாய் மாறாது. அது சொல்கிறாரு, ஆவியை விசனப்படுத்தினார்கள், ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் என்னட்டார், மாறிட்டார். அவரே அவர்களுக்கு விரோதமாய் என்ன பண்ணிட்டாரு, யுத்தம் பண்ணிட்டார். சில நேரத்தில் அவரே யுத்தனா யாரையானா எழுப்பிவிட்டு அவர் பாட்டுன்னு ஒதுங்கி போயிட்டார்னா அவன் நமக்கு விரோதமாக கொத்தலை போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டுருவான், நமக்கு விரோதமான காரியத்தெல்லாம் செய்வான். அது பாருங்க, யுத்தம் பண்ணினார். ஆனால் இங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த 11லேருந்து இங்கே சொல்கிற 14வது வசனம் வரையில் ஏக்கம், ஏக்கம் சொல்கிறாரு. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையும் தம்முடைய ஜனங்களை நினைவு கூர்ந்தார். பாடுறான், என்ன சொல்றாரு, ஆனால் அவர்களை தமது மந்தையின் மேய்ப்பனின் சமூகத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே கேட்கிறா, எங்கே என்ன விட்டாரே. அல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்றார், அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. எவ்வளோ அற்புதம். அவங்களே பாடுறான், கலகம் பண்ணின ஆட்கள் ஏற கடவுள் கடந்து போயிட்டார். ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல அவர்களை இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலிருந்து நடக்க பண்ணினவர் எங்கே. கர்த்தருடைய ஆவியான அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமது மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். பிரியமானவர்களே, நல்ல கவனிக்கணும். நம்மையும் இளைப்பாற பண்ணுவார். எப்போ, இந்த 9-10 தவிர்த்து இருந்தால் அவர் போகிற பாதையில் சரியாக போயிடும். இப்போது அவர் ஒதுங்கி யாரையானா போட்டோம் எங்கன்னா போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டதுனால நடக்கிற சம்பவத்தை நான் பார்க்குறோம். இதில் 6 காரியம் சொல்கிறார். நம்மை நினைத்தார், இப்போது நம்மை நினைக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறாருங்க, நினைக்கிறார். இப்போ நம்ம மேலே அன்பு காட்டி நினைக்கிறார். 2வது, நம்ம ஏற பண்ணினார். கஷ்டம். அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது பாடினார் 23ஆம் சங்கீதம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோல் உமது தடி என்ன செய்து என்னை தேற்றோம். ஏற பண்ணினார். அதாவது நம்ம நினைத்தார், நம்ம ஏற பண்ணினார். பள்ளங்களில், ஆழங்களில், கஷ்டங்களில், அதாவது வேதனைகளை, துன்பங்களில், துயரங்களில் நடந்த நம்மை ஏற பண்ணினார். அதிலிருந்து 3வது, நம்முடைய நடுவில் ஆவியானவரை தங்க கட்டளையிட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவர் சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொன்னார், என் ஆவியானவர் வருவார், உங்களை நீதியை குறித்தோ நியாயத்தில் குறித்தோ பாவத்தை குறித்தோ கண்டித்து உணர்த்துவார். 4வது சொன்னார், தண்ணீரை பிளந்தார். நாம் நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிற தண்ணீரை பிளந்தார். ஏசாயா 43 1-2 வசனம், அவைகள் மேலே நடந்தால் அவைகள் உண்மையில என்ன செய்யாது, புரளாது. நீ தண்ணீர்களை கடைப்பா, ஆறுகளை கடைப்பா, உண்மையில அவர் என்ன செய்யாது, புரளாது. 5வது சொல்றாரு, ஆழங்களிலே நடக்கப்படினா உயரமான மதில் சுவர் மாதிரி கடல், 1000 அடி ஆழமுள்ள கடல், 1500 ஆழமுள்ள கடல் 2 பிரிந்து சுவர் போல நிற்கிறது. ஆழங்களில்
அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கையில் அதாவது உலகத்தில் நடக்கும்போது இப்படிப்பட்ட ஆழங்களில் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது அவர் சூரை போல இருந்து நம்ம இருபுறமும் பாதுகாத்தார். கடைசியாக 6வது அவர் இளைப்பாற பண்ணினார். 14வது வசனத்தில் ஒரு இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் அவர்களை வைத்து பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நம்மையும் ஒரு இடத்துல வைத்து பாதுகாத்து உயரே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்போதும் நல்லா போயின்னுக்கிற ஓட்டத்திலேருந்து நடக்கணும் இடறி அவர் சரியில்லைங்க இவர் சரியில்லைங்க நீ போகிறதோட இல்லை இன்னொருத்தனை கொண்டு போய் இன்னொருத்தனுங்க இடற பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். இப்போ ஏற்கிறான், ஐயோ என்ன பண்ணார், இப்படியெல்லாம் நடத்தினார், ஐயோ இப்படியெல்லாம் கடலை பிளந்தார், வனந்தத்தில் நடத்தினார், என்ன சாப்பாடு கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, தண்ணி கொடு, எங்கே 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 எங்கள் தேவன் எங்களை விட்டாரு, இப்போ கஷ்டப்பட்ட எரியுது அக்னிமயமான இந்த வனாந்தரத்தில் போராடுறோமே, அந்த மெக சமம் போயிடுச்சு, அக்னி சமம் போயிடுச்சு, இருள் நடக்கிறோம், பூச்சிப்புழு நடக்கிறோம், ஐயோ உஷ்ணமான உஷ்ணம் நடக்க முடியல, எங்கே எங்கே எச்சரிக்கையாய் நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த சொன்னார், இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். கண்களை மூடுவோம், எழுந்திருப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுது காயும் மக்கள் நன்றி. எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற கர்த்தரா நீ இருக்கிறபடினாலுமை சோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கேட்ட ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வம், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வம். அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளின் தேவனாயிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம்.